ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீதிமான்களை அவர் கைவிட மாட்டார், தம்முடைய ஜனங்களை அவர் பாதுகாத்துக் கொள்வார். இப்படியாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நாம் என்றும் யாருக்கும் தீமை செய்யாமலும், நமக்கு தீமை செய்தாலும் அவர்களுக்கும் நாம் நன்மையை செய்து வாழ்வோம். அதுதான் மன்னிக்கிற மனம். அப்பொழுது நாம் கர்த்தரிடத்தில் கிருபை பெறுவோம். அப்படிப்பட்ட செயல்களோடு இருக்கிற மன்னிக்கிற குணமுடையவர்களே கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோம். ஏசாயா 33 அதிகாரம் 1 முதல் 12 வரை. இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் எப்படி வெளிப்படுகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் எப்படி வருகிறது, கர்த்தருடைய ஜனங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரண மனிதனாய் இருந்தாலும் அந்த மனிதனுக்கு இன்பம் வருகிறது, துன்பம் வருகிறது, மாறி மாறி வருகிறது. எல்லோருக்கும் பொதுவானது. இது ஏன் வருகிறது, எப்படி வருகிறது, யார் மன்னிக்கப்படுவார்கள், யாருக்கு மன்னிப்பு கிடைக்காது, யார் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள், யார் பரலோகத்திற்கு போக முடியாமல் அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள் என்பதை குறித்தான ஒரு காரியங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து விளக்கமாக நாம் சென்று பார்க்கலாம். கொள்ளையிடப்படாதவனாய் இருந்தும் நமக்கு யாரும் நம்முடைய பொருளை கொள்ளையிட்டு கொண்டு போகவில்லை. நம்முடைய பொருளை, நமக்குண்டானதை யாரும் கொள்ளையிடவில்லை. அப்படி இருந்தும் நாம போய் பிறரை கொள்ளையிடுவது. நமக்கு யாரும் துரோகம் செய்யவில்லை, ஆனாலும் நமக்கு ஒரு தீங்கும் செய்யாதவர்களுக்கு நாம் போய் அவர்களுக்கு துரோகம் செய்வது. இப்படிப்பட்ட காரியம் செய்கிறவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன? இதற்கு சற்று ஆழமான காரியங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. மனிதன் பாவம் செய்ய தொடங்கினான் ஆதியிலிருந்து. ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவனுக்கு பதிலாக இன்னொருவன் செய்கிறான். ஒருவன் பொய் சொல்லி இன்னொருவனை ஏமாற்றுகிறான். அவன் என்ன செய்கிறான்? தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்ததும் அவனும் ஏமாற்றுக்காரனாய் மாறி அவன் பிறனை ஏமாற்றுகிறான். நீ எனக்கு செய்தாய் அல்லவா, அதனால் நானும் உனக்கு செய்வேன் என்று அவன் இன்னொருவனுக்கு செய்கிறான். இப்படி பாவம் எல்லோருக்கும் கற்பிக்கப்படுகிறது. பாவம் எல்லாவற்றுக்கும் கற்பிக்கப்படுவது மட்டுமல்ல, பாவத்தை ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்கிறான் சிறு பிள்ளையிலிருந்து. பொய் சொல்ல தொடங்குவது, சிறிய சிறிய துன்பங்களை பிறருக்கு கொடுப்பது, பின்பு அவன் செய்தான் என்று இன்னொருவனும் கற்றுக்கொள்வது. அதாவது ஒருவன் எனக்கு தீங்கு செய்தால் அதை நான் பார்த்து கற்றுக்கொள்கிறேன். எனக்கு நீ செய்தாயா, உனக்கு நான் திரும்பி இதை செய்யாமல் விட மாட்டேன் என்று நான் அவனுக்கு தீங்கு செய்ய போவது. இதன் விளைவு நானும் பாவம் செய்ய கற்றுக்கொள்கிறேன். அவனுக்கு செய்ததோடு நான் நிறுத்த மாட்டேன், இன்னொருவனுக்கு நான் செய்வேன், இன்னொரு மனிதனுக்கு செய்வேன். இப்படியாக பூமி எங்கும் உலகம் எங்கும் உள்ள மனிதர்களுக்கு பாவம் நுழைந்து விடுகிறது. இதுதான் வழி. ஒருவன் எனக்கு தீங்கு செய்தால் நானும் அவனுக்கு செய்வேன். இந்த ஒரு ஸ்வெட்டர் பின்னும் நூல் போல நம் உடைகளில் இருக்கும் நூல் எப்படி ஒவ்வொன்றாக இணைத்து கொண்டே வருகிறதோ, பாவமும் அப்படியே இணைத்து கொண்டே வருகிறது. ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இப்படி இணைக்கப்பட்டு வரும் பொழுது இவைகள் இணைக்கப்பட்டு கொண்டே ஒரு மனிதனுக்குள் நுழைந்து இன்னொரு மனிதனை பாவியாக்கி, இன்னொரு மனிதனை பாவியாக்கி, இப்படி எல்லோரையும் பாவியாக்கி கொண்டே வருகிறது. இதற்கு முடிவுதான் என்ன? இப்படி பாவம் பெருகுவதற்கு காரணம் பழி வாங்கும் எண்ணம். நான் அவனை பழி வாங்கினேன், அவன் என்னை பழி வாங்கினான், இன்னொருவனுக்கு நான் தீங்கு செய்வன், அவன் என்னை பழி வாங்குவான். இப்படி தொடர்ந்து சுற்றி கொண்டு உலகம் முழுவதும் பாவம் பெருகி விடுகிறது. அதனால்தான் கர்த்தர் சொன்னார், மன்னித்து விடு என்று. மன்னிக்கும் போது என்ன நடக்கும்? எனக்கு ஒருவன் தீங்கு செய்கிறான், நான் அவனுக்கு எதையுமே செய்வதில்லை, மன்னித்து விட்டு விடுகிறேன். அவனுக்கு நான் தீமை செய்யவில்லை என்றால் அந்த பாவ நூல் எங்கிருந்து, எந்த காலத்திலிருந்து 1000 வருடமாய் வருகிறதா, 2000 வருடமாய் வருகிறதோ தெரியாது. ஒரு மனிதனை விட்டு இன்னொரு மனிதன், இன்னொரு மனிதனை விட்டு இன்னொரு மனிதன் என்று மாறி மாறி வந்து கொண்டே கடைசியில் என்னை வந்து தொடுகிறது. எனக்கு ஒருவன் வந்து துரோகம் செய்கிறான், நான் அவனை மன்னித்து விடுகிறேன். இப்பொழுது அந்த நூல் அறுபட்டு போகிறது. ஏனென்றால் நான் இன்னொருவனுக்கு பாவத்தை பரப்பவில்லையே. நான் இவனுக்கு தீங்கு செய்தால், மன்னிக்காமல் நான் பதிலுக்கு பதில் செய்தால், அவனுக்குள் இருக்கிற ஆவி எனக்குள் நுழை. அவன்
என்னை ஏமாற்றி பொய் சொல்லி என்னுடைய பொருளை பறித்துக் கொள்கிறான். நான் அவனை ஏமாற்றவும் இல்லை, பொய் சொல்லவும் இல்லை, அமைதியாக விட்டு விடுகிறேன். அப்பொழுது என்ன நடக்கும்? அவனுக்குள் இருந்த பொய்யின் ஆவி எனக்குள் பிரவேசிக்க முடியாது. ஒருவேளை நான் அவனுக்கு பதிலுக்கு பதில் செய்தால் அதே பொய்யின் ஆவி என்னையும் பிடித்துக் கொள்ளும். என் மூலம் அடுத்தவருக்குள் போகும். இப்படி தொடர்ந்து அந்த சாத்தான் வருவதற்கு வழியாக மனிதனின் இருதயம் இருக்கிறது. ஒருவன் மன்னிக்கிற இருதயம் உள்ளவனாய் இருக்கும் பொழுது அந்த ஆவியின் பாதை நறுக்கப்படுகிறது. அந்த பொல்லாத ஆவி கட்டி பாதாளத்தில் அடைக்கப்படுகிறது. அவனுக்கு போகும் இடம் இல்லை. எனக்கு துரோகம் செய்ய வைத்து பார்த்தான் இன்னொரு மனிதனை, நான் அவனை மன்னித்து விட்டேன், இப்பொழுது எப்படி என்னில் நுழைவாய்? சாத்தானுக்கு ஆவிக்குரிய சட்டம் ஒன்று இருக்கிறது, கர்த்தர் கொடுத்துதான் வைத்திருக்கிறார். மனிதனுக்குள் பாவ எண்ணம் இருந்தால், மனிதன் பாவம் செய்தால்தான் சாத்தான் உள்ளே நுழைய முடியும். பாவ எண்ணம் அவனுக்குள் இருந்தால்தான் சாத்தான் அதை தூண்டிவிட்டு அவனுக்கு வருவான். மனிதன் பாவம் செய்யவில்லை என்றால் சாத்தானாக வந்து ஒரு மனிதனை பிடித்து பாவம் செய்ய வைக்க முடியாது. எந்த மனிதனையும் தொடும் அதிகாரம் அவனுக்கு கிடையாது. கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்துதான் வைத்திருக்கிறார். நாம பாவம் செய்தால் அவனுக்கு டிக்கெட் கிடைத்துவிடும் உள்ளே நுழைவதற்கு. அதனால்தான் வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு பாவம் செய்யாதே என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அவன் நுழைவதற்கு வாசல் விடாதே, உன் இருதயத்தை திறக்காதே, அவனை நுழைய விடாதே, இதை போட்டு பூட்டிக்கொள் என்று வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தால் நம் இருதயத்தை நிரப்பி மூடி வைத்துக் கொள்ளும் பொழுது சாத்தான் நுழைய முடியாது. நாம் வேத வசனத்தை போடவில்லை என்றால் இருதயம் காலியாக இருக்கும். சாத்தான் உள்ளே நுழைந்து உட்கார்ந்து கொள்வான், நம்மை பாவம் செய்ய வைப்பான். நாம் பாவம் செய்தால் கர்த்தர் நம்மை அடிப்பார். பின்பு துன்பம் வந்து, துயரம் வந்து, நொந்து கடைசியில் கர்த்தரிடத்தில் போக முடியாமல் போகும், பரலோகம் செல்ல முடியாது. வேத வசனத்தால் நம் இருதயத்தை நிரப்பிவிட்டால் அவன் வந்து பார்ப்பான். இருதயத்தில் வசனம் இருந்தால் நுழைய முடியாது. பாவம் இருந்தால் தான் அவனால் நுழைய முடியும். ஒரு பாவமும் செய்யாமல் நாம் இருக்கும் போது நாம் யாரையும் கொள்ளையிடவில்லை. நாம் யாரையும் கொள்ளையிடாத பொழுது ஒரு மனிதன் நம்மை கொள்ளையிடுகிறான். நாம் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, இன்னொரு மனிதன் நமக்கு துரோகம் செய்கிறான். இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தால் அதை செய்கிறவர்களுக்கு ஐயோ! குற்றமற்றவர்கள், ஒரு தவறும் செய்யாதவர்களுக்கு இன்னொருவன் தீங்கு செய்தால் அவன் நிச்சயம் தண்டிக்கப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குற்றமற்ற ரத்தம் சிந்துதல் என்னும் பாவம். அப்படி அவர்கள் கொள்ளையிட்டால், ஒரு குற்றமும் செய்யாதவனை கொள்ளையிட்டால் அவன் கொள்ளையிட்டு முடியும் வரைக்கும் கர்த்தர் அமைதியா இருப்பார். ஒரு துரோகமும் நான் செய்யவில்லை, அப்படி இருக்க எனக்கு ஒருவன் துரோகம் செய்தால் அவன் துரோகம் செய்து முடிக்கும் வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருப்பார். நீ எவ்வளவு தூரம் செய்கிறாய் நான் பார்க்கிறேன் என்று விட்டு விட்டு வைப்பார். அவன் எல்லை முடியும் வரை காத்திருப்பார். அவன் முடித்த பின்பு அதன் பிறகு அவனுக்கு சரி கட்டுவார். சரிக்கு சரி. நீதிமான்களுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் விரோதமாய் அக்கிரமம் செய்கிறவர்கள், துரோகம் பண்ணுகிறவர்களுக்கு அவர்கள் துரோகம் செய்து முடித்த பின்பு சரியான விருந்து கொண்டாடலை கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருப்பார். நியாய தீர்ப்புதான். அதன் பின்பு அவர்கள் படும் துன்பமும் துயரமும் அவர்களை தான் கேட்க வேண்டும். அந்த அளவுக்கு கர்த்தர் தண்டிப்பார். நீதியின் சூரியன் அவர், நீதி தவற மாட்டார். ஒரு மனிதன் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை. அவர் மிகவும் நல்லவர், அன்பானவர். அவர் கைகளில் அடி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடையே தெரியக்கூடாது. அது என்ன என்றால் பாவம் செய்வதுதான். பாவ சுபாவங்கள் நமக்குள் இருக்கும் பொழுது அவர் நல்லவர் என்று சொன்னால் பிடிக்கிறது நமக்கு. கர்த்தர் அன்பானவர் என்று சொன்னால் பிடிக்கிறது. ஆனால் அவர் பரிசுத்தரும் ஆயிற்றே. அவர் பரிசுத்த தெய்வம், அவர் பரிசுத்தர். அவரின் பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்றால், அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் போய் வாழ வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். அவர் நீதியின் சூரியன் என்றால் நாம் நீதியின் நிலாவாகவாது இருக்க வேண்டாமா? நாம் அக்கிரமக்காரர்களும் அநியாயக்காரருமாய் இருந்தால் அவருடைய பிள்ளை என்று எப்படி சொல்லிக் கொள்ள முடியும்? இவ்வுலக வாழ்க்கையிலேயே சொல்ல முடியாது, பின்பு எங்கு பரலோகத்தில் நம்மை விடுவார்கள்? பரிசுத்தம் தேவை. அவர் அன்பானவர் என்பதற்காக நாம் எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம் என்று பொருளா? தவறல்லவா? துரோகம் செய்யாதவர்களுக்கு துரோகம் செய்கிறவர்களும், ஒரு தீங்கும் செய்யாதவர்களுக்கு தீங்கு செய்கிறவர்களும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். நிச்சயம் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்காக காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். நாம் அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அவர் நீதி நமக்கு செலுத்தும் வரைக்கும்,
அவர் நீதி நியாயங்கள் நமக்கு கிடைக்கும் வரைக்கும் நம் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள், பாடுகள், கொடுமைகள், வேதனைகள், வலிகள், நோய்கள் எதுவாய் இருந்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும். அவர் நிச்சயம் நியாயம் தீர்ப்பார். தைரியமா இருங்கள். எனக்கு இவ்வளவு காலம் துன்பமா இருக்கிறது, இத்தனை வருடங்கள் நான் பாடுபடுகிறேனே, இத்தனை வருடம் நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேனே, இத்தனை வருடங்கள் நான் வலியோடு இருக்கிறேனே, கொடுமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று நினைப்பவர்களா, தைரியமா இருங்கள். கர்த்தர் நிச்சயம் நியாயம் தீர்ப்பார். அவர் என்றும் மாறாதவர், நீதியின் சூரியன். நம் நீதிக்கு தக்க பலனை நிச்சயம் தருவார். அவர் கிருபை பெரியது. அவர் கிருபையின் தேவன். நமக்கு கிருபையாய் ஆசீர்வதித்து நம்மை சீக்கிரம் மீட்டுக்கொள்வார். நம் பாடுகள், உங்கள் பாடுகள் நீங்கும்படி விரைவாய் செய்வார். கர்த்தாவே, காலையில் எங்கள் புயமும், காலையில் எங்கள் கைகளைப் போல நீர் எங்களுக்கு இருக்கிறீர். எங்கள் கைகள் எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்கிறது. அது போல காலையிலே நீர் எங்களுக்கு ஆதரவாய் இருந்து எங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறீர். இக்கட்டு காலத்தில் எங்கள் பாதுகாப்பாய் நீர் இருக்கிறீர், ரட்சிப்பாய் இருக்கிறீர். இக்கட்டு நேரத்தில், நெருக்கடியான சூழ்நிலையில் நீர்தான் எங்கள் பாதுகாப்பு. நாங்கள் படும் சூழ்நிலைகள், வேதனைகள், நாங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து எப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அந்த சூழ்நிலைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுகிற பாதுகாப்பு நீர்தான் சுவாமி. கர்த்தர் நம்மை நிச்சயம் காப்பாற்றுவார். அமளியின் சத்தத்தோடே ஜனங்கள் அலைந்தோடி நீர் எழுந்திருக்கும் போது ஜாதிகள் சிதறடிக்கப்படுவார்கள். துன்மார்க்கர், தீமை செய்வதை தவிர வேறொன்றும் தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. எல்லா இடங்களிலும், எல்லா நீதிமான்களுக்கும் அருகே இப்படிப்பட்ட துன்மார்க்கரும் கலந்துதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் சிதறடிக்கப்படுவார்கள் கர்த்தரால். எப்பொழுதும் தீமை செய்ய பழகியவர்கள், அவர்களால் ஒருபோதும் நன்மை செய்ய தெரியாது. பிறர்க்கு துன்பம் விளைவிப்பதே வாழ்க்கை என்று இருப்பார்கள். துன்மார்க்கர், மனம் திரும்பவே விருப்பம் இல்லாத பாவிகள், அப்படிப்பட்ட ஜனங்கள் என்று உண்டு. இந்த உலகத்தில் பலவித ஜனங்கள் உண்டு மனதளவில். அப்படி பார்க்கும் பொழுது துன்மார்க்கர் கூட்டம் என்றால் அவர்கள் மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவர்கள். பாவம் செய்வது மட்டுமல்ல, மனம் திரும்பவே விரும்ப மாட்டார்கள். பாவத்திலேயே வாழ வேண்டும் என்று விருப்பம் உடையவர்கள், பாவத்தையே சுகமாய் நினைப்பவர்கள், பிறர்க்கு தீமை செய்வது, துன்பப்படுத்துவது, கொடுமைப்படுத்துவது, அதுதான் இன்பம், நான் அப்படிதான் வாழ்வேன் என்று முடிவெடுத்து வாழ்கிற கூட்டமும் இந்த உலகத்தில் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் எழுந்திருப்பார். எழுந்து வந்து அவர்களை அடிப்பார். நம்மை காப்பாற்ற எழும்புவார், அவர்களை அழிக்க எழும்புவார். அதுதான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. இப்படி கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் நீதிமான்களுக்கு விரோதமாக, அதாவது எந்த தவறும் செய்யாத மனிதர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு விரோதமாய் தவறு செய்து, ஒரு தவறும் நமக்கு செய்யாத போது, ஒரு தீமையும் நமக்கு செய்யாதவர்களுக்கு நாம் தீமை செய்தால், அவர்களுக்கு துன்பத்தை வருவித்தால், அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும் என்று கர்த்தர் வரிசையாக சொல்லி வருகிறார். அவர்கள் நிலை எப்படி இருக்குமா? வெட்டி கிளிகள் சேர்க்கிறது போல சேர்க்கப்படும். தங்களை கொள்ளையடிக்காதவர்களை இவர்கள் கொள்ளையடித்தார்கள். தங்களுக்கு துரோகம் செய்யாதவர்களுக்கு இவர்கள் துரோகம் செய்தார்கள். அதனால் இவர்கள் கொள்ளையடிக்கப்படுவார்கள். வெட்டுக்கிளிகள் எப்படி கொள்ளையடிக்குமோ, எப்படி சேர்க்குமோ, அது போல இவர்களுடைய பொருள் சேர்க்கப்படும், கொள்ளையடிக்கப்படும் என்று பொருள். அப்படி என்றால் இவர்கள் செய்த தீமை அவர்களுக்கு திரும்ப வரும். இவர்கள் பிறருக்கு செய்ததை அவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அதாவது ஒரு தவறும் செய்யாத மனிதனுக்கு இவர்கள் தவறு செய்ததினால், தீங்கு செய்ததினால் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பழி வாங்காதே, நீதிமானாயிரு என்று. இப்படி செய்யும் பொழுது இன்னொரு காரியமும் அங்கு நடக்கிறது. நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை, எனக்கு ஒருவன் குற்றம் செய்கிறான், எனக்கு ஒரு தீங்கு செய்கிறான் என்றால், நான் அவனை மன்னிக்கும் பொழுது நான் அவனுடைய செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அவனுடைய தீங்குக்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்பது இடம் கொடுப்பது. கர்த்தருக்கு மனித வாழ்க்கையில் இடம் கொடுப்பது என்று பொருளாகிறது. அவன் எனக்கு தீங்கு செய்தான், நானும் அவனுக்கு தீங்கு செய்தேன் என்றால் அங்கு
நடுவில் வந்து நியாயம் தீர்க்க கர்த்தருக்கு அங்கு இடம் இல்லாமல் போகிறது. அவன் செய்தான், அவனும் தீங்கு செய்தான், இவனும் தீங்கு செய்தான். இருவருக்கும் நியாய தீர்ப்பு கொடுத்து விட்டு போய்விடுவார். ஆனால் அவன் எனக்கு தீங்கு செய்து நான் அவனை மன்னிக்கும் பொழுது கர்த்தர் அங்கு வந்து அவனை தண்டிப்பார். ஏனென்றால் நான் அவனுக்கு பதில் செய்யவில்லை. அவன் செய்த தீங்குக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லவா? கர்த்தர் வந்து அவனை அடிப்பார். கர்த்தருக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறோம். நமக்காக அவர் யுத்தம் செய்ய நம் வாழ்க்கையில் நாம் இடம் கொடுக்கிறோம். பிறரை மன்னிக்கும் பொழுது நமக்கு தீங்கு செய்தவர்களை நாம் மன்னித்தால்தான் கர்த்தர் வந்து அந்த இடத்தில் நம் வாழ்க்கையில் செயல்பட முடியும். நாமே சரிக்கு சரி கட்டி கொண்டிருந்தால் எப்படி முடியும்? நம் பலத்தோட நாம் எதிரிகளை எதிர்த்து கொண்டிருந்தால் கர்த்தர் அங்கு வந்து செயல்பட முடியாது. நாம் இடம் கொடுக்கவில்லை. கர்த்தர் வந்து நம் விருப்பம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் குறுக்கிட்டு செயல்பட மாட்டார். நாம் இடம் கொடுக்க வேண்டும் கர்த்தருக்கு. அப்பா, நீர் வந்து ஆளுகை செய்யும், என் சத்துருக்களை முறியடித்து போடும் என்று அவரை நாம் அழைக்க வேண்டும். அழைப்பது என்றால் ஜெபித்து விட்டு நாம போய் யுத்தம் செய்யக்கூடாது. நாம் அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தரிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு நாம் அமைதியா அடங்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் அங்கு சென்று செயல்படுவார். இதுதான் ரகசியம். அப்படி தீமை செய்தவர்களுக்கு வெட்டுக்கிளிகள் சேர்க்கிறது போல அவர்கள் பொருள் கொள்ளையடிக்கப்படும். நீதிமானுக்கு விரோதமாய் செயல்பட்டதினால் அது மட்டுமல்லாமல் வெட்டுக்கிளிகள் எப்படி செடிகளின் மேல் குதித்து குதித்து தாவுமோ அப்படியே அவர்கள் மேலும் துன்மார்க்கர் குதித்து தாவுவார்கள். அப்படி என்றால் அவர்கள் செய்த தீமை அவர்களுக்கு சரிக்கு சரி வரும். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறார். ஒரு அழகான தோட்டம் நமக்கு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். மிகப்பெரிய அழகான தோட்டம். அந்த தோட்டத்தில் தினந்தோறும் பூ பூக்கிறது. மரங்கள் அதிகம் இருக்கிறது. எல்லா மரங்களும் பூத்து குலுங்குகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அதில் ஒரு அழகான மாம்பழம் பழுத்து தொங்குகிறது. ஒரே ஒரு பழம், முதல் பழம் பழுத்திருக்கிறது. நாம் தினந்தோறும் அதை போய் பார்த்து கொண்டிருக்கிறோம். பூக்கள் பூத்து குலுங்குகிறது. தினந்தோறும் பார்த்து விட்டு வருகிறோம். நல்லபடியாக வளர்ந்திருக்கிறது, பூக்கள் பூக்கிறது, காய்க்கிறது, பிஞ்சு விடுகிறது, எல்லாவற்றையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் அதில் ஒரு அழகான ஒரு முதல் பழம் பழுத்திருக்கிறது என்றால் அதை பார்த்தால் நமக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும். இந்த வருடத்தில் என் மரம் பழுத்து விட்டது, முதல் பழம் கொடுத்து விட்டது என்று மிகவும் சந்தோஷப்படுவோம். 1000 பழங்கள் அதற்கு பின்பு வந்தாலும் அந்த முதல் பழம் பழுக்கும் போது அது அதிக சந்தோஷத்தை கொடுக்கும் அல்லவா? அது போல ஒரே ஒரு நீதிமான் பூமியில் இருந்தாலும், ஒருவன் மன்னிக்கிற இருதயம் உள்ளவனாய் இருந்தாலும் முதல் பலன் மேல் சந்தோஷப்படுவது போல கர்த்தர் நம்மேல் சந்தோஷப்படுவார். ஏனென்றால் நாம் நீதிமான் ஆகிறோம், மன்னிக்கிறோம் பிறரை. அந்த இருதயம், மன்னிக்கிற இருதயம் பரிசுத்த இருதயம். அந்த இருதயத்தை நாம் பெறும் பொழுது கர்த்தர் அந்த இருதயத்தை முதல் பழம் போல நம்மை நேசித்து அதை விரும்புகிறார், அன்பு கூறுகிறார். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் இருக்கிறார். உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் உயர்ந்தவர், மிக மிக உயர்ந்தவர். மிக உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் இருக்கிறார். அவர் தங்கி இருக்கும் இடத்திற்கு பெயர் உன்னதம் என்று சொல்லப்படுகிறது. உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறார். அது எப்படி இருக்கும் என்று போய் பார்த்தால்தான் தெரியும். தீர்க்கதரிசிகள் உரைத்திருக்கிறார்கள். அது எப்படி இருக்குமா? பனி நிரம்பிய மிகப்பெரிய மலை போல இருக்குமா? மிகப்பெரிய உயர்ந்த மலை. அது முழுவதும் வெண்மையாய் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்குமா? உன்னதம் அப்படிதான் இருக்குமா? அதில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போலவே பிதாவாகிய தேவனும் இருப்பார். அவரை போலவே இவரும் இருப்பார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்றில் ஒன்றானவர் ஒரே மாதிரிதான் இருப்பார். வித்தியாசம் இல்லை. அவ்வளவு பரிசுத்தமானவர். தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள். பார்த்தவர்கள், பிதாவாகிய தேவனை கண்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டவர்கள், பரிசுத்த ஆவியை கண்ட தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தர் உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் கர்த்தர் வாசம் இருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நியாயம் தீர்க்கிறார். சீயோன் என்று செல்லும் பொழுது கர்த்தருடைய ஜனங்கள். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு நியாய தீர்ப்பு மட்டும்தான். கர்த்தருடைய ஜனங்களுக்கு நியாயமும் நீதியும் அவர்களுக்கு கிடைக்கும். அவரவர்கள் செய்த கிரியைகளுக்கு தக்க காரியங்கள் அவர்களுக்கு அதற்குரிய பலனை கர்த்தர் தருவார். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், பிறருக்கு எந்த தீங்கும் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள், தங்கள் இருதயத்தின் நினைவுகளில் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும்.
பேச்சில் பரிசுத்தமாய், செயல்களில், நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள், பிறருக்கு எந்த தீங்கும் செய்யாதவர்கள், பொய் பேசாதவர்கள், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு பூரண ரட்சிப்பும் ஞானமும். பூரண ரட்சிப்பு என்றால் முழு பாதுகாப்பு, கர்த்தருடைய முழு பாதுகாப்பும் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவதற்கு அவர்களுக்கு தேவையான ஞானமும் கொடுக்கப்படும். ஞானம் என்று சொல்லும் பொழுது இவ்வுலகத்திற்கேற்ற அறிவும் கிடைக்கும், பரலோகத்திற்கு ஏற்ற ஆவிக்குரிய அறிவும் கிடைக்கும், ஆவிக்குரிய வரங்கள் கிடைக்கும். இப்படியாக கர்த்தருடைய முழு பாதுகாப்போடு ஞானமாய் செயல்பட்டு நம்மால் வாழ முடியும். சீயோன் என்றால் கர்த்தருடைய ஜனங்கள், பிறருக்கு தீங்கு செய்யாதவர்கள், கர்த்தருடைய வசனத்தின்படி அதை படித்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று பொருள். அறிவையும் பாதுகாப்பையும் கர்த்தர் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறார். அந்த காலங்கள் உறுதியா இருக்குமாம். அறிவும் அவர்களுக்கு தேவையான ஞானமும் பாதுகாப்பும் அவர்கள் வாழும் காலங்கள் முழுவதும் அவர்களுக்கு நிரந்தரமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வந்துவிட்டு போவதல்ல. கொஞ்ச காலம் பாதுகாப்பு இருந்தது அப்புறம் போய்விட்டது என்பது அல்ல. ஞானமும் பாதுகாப்பும் நிரந்தரமாய் நிறைவாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் அதன் பொக்கிஷம். கர்த்தருக்கு பயப்படுவதுதான் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொக்கிஷம். பொக்கிஷத்தை பாதுகாப்பது போல அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பொக்கிஷம் இருந்தால் அந்த குடும்பமே அந்த பொக்கிஷத்தை பாதுகாப்பாய் வைத்திருப்பாங்க. எல்லோரும் அதன் மேல் அக்கறை காட்டுவார்கள், பாதுகாப்பாய் இருக்கும், பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். அது போல நம் இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது. கர்த்தருக்கு பரிசுத்தமாய், கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும். அன்றாட காரியங்களாய் இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்களாய் இருந்தாலும் சரி, ஊழியமாய் இருந்தாலும், தனிப்பட்ட பேச்சு, தனிப்பட்ட வாழ்க்கை எதுவா இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். பிறருக்கு என்ன செய்தாலும் கர்த்தருக்கு பயந்து நீதியாய் நியாயமாய் நடக்க வேண்டும். எந்த நிலையிலும் நீதி நியாயத்தை பின்பற்ற வேண்டும். அது எப்பொழுது வரும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால்தான் வரும். கர்த்தர் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார், நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் அவர் அறிவார் என்பதை உணர்ந்து கர்த்தருக்கு பயந்து நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பராக்கிரமசாலிகளாய் இருந்தவர்களும் சமாதானத்து ஸ்தானாதிபதிகளாய் இருந்தவர்களும் மனம் கசந்து அழுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பராக்கிரமசாலி, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இருந்த ஜனங்கள், அப்படிப்பட்ட பெரியவர்கள் கூட மனம் கசந்து அழுதார்களாம். ஏன்? அவர்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனமாய் இருந்தும் பராக்கிரமசாலியாய், மிகப்பெரிய திறமைசாலி. அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய திருச்சபை போதகர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டிய அதிகாரிகள் எல்லோரும் புகழ்ச்சிக்கு ஏகப்பட்ட புகழ்ச்சியை பெற்றவர்களாய் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அக்கிரம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். புகழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது, பெருமைக்கு பஞ்சம் இருக்காது. எல்லோரும் புகழ்வார்கள், போற்றுவார்கள், கொண்டாடுவார்கள். ஆனால் அவர்கள் பெரியவர்கள் என்று விரைய சொல்லிக் கொள்கிறவர்கள் அக்கிரமக்காரர்களாய் துன்மார்க்கமாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் அழுவார்களாம். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், உலகத்தை ஏமாற்றலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது, அவர் நியாயம் தெரிப்பார். பாதைகள் பாழாயின, வழிபோக்கர் இல்லை. நடந்து போகும் பாதை இல்லை, வழிபோக்கர் எல்லாம் தீர்ந்து போனார்கள், ஒருவரும் இல்லை, யாரும் நடந்து போவார் இல்லை. அப்படி என்றால் கர்த்தருடைய பாதை இங்கு தடைப்படுகிறது. உடன்படிக்கையை மீறுகிறான், நகரங்கள் இடிக்கப்படுகின்றன. கர்த்தருடைய ஜனங்கள் வாழ வேண்டிய, சந்தோஷமாய் வாழ வேண்டிய இடங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. பாதைகள் பாழாயின, நடந்து போவார் இல்லை, ஜனங்கள் இல்லை. அப்படி என்றால் மிக துன்பமான காரியங்கள் இவை. தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது. லிபனோன் வெட்கப்பட்டு வாடுகிறது. சாரோன் வனாந்தரத்திற்கு ஒப்பாகிறது. பாசானும் கர்மேலும் பாழாக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஜனங்கள் வாழும் தேசம் இப்படியாக மாறுகிறது. காரணம் அவர்களின் துன்மார்க்க வாழ்க்கை. ஏன் அப்படி நடந்தது என்றால் அவர்கள் உடன்படிக்கையை மீறினார்கள். கர்த்தருடைய 10 கட்டளைகளை மீறி நடந்தார்கள். கர்த்தருடைய கட்டளைகளை, உடன்படிக்கையை மீறினார்கள். கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள உடன்படிக்கை, ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் வேத வசனத்தை கீழ்ப்படிந்து வாழாமல், வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழாமல் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தார்கள். அதனால் இப்படிப்பட்ட நிலை வந்தது.
இப்படி எல்லாம் சிதைக்கப்பட்டு இருக்கிற காலத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே இதை சொல்லுகிறார். தீமைக்கு விரோதமாக கர்த்தர் எழும்பி நின்று தீமையை அகற்றி போட்டு அழித்து போட்டு நம்மை வாழ வைப்பார். அவர் மேன்மைப்படுவார். நமக்காக அவர் எழும்பி யுத்தம் செய்வார். நமக்கு விரோதமாய் நடக்கிற கொடுமைகள், பாடுகள், வலிகள், துன்பப்படுத்துகிறவர்களின் செயல்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்டு கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். தீயவர்கள், கர்த்தருக்கு அடங்காமல் உடன்படிக்கையை மீறினவர்கள் பதரை கற்பம் தரித்து தாளடியை பெறுவார்களாம். பதர், தாளடி என்றால் கோதுமை மணி, கோதுமை அல்லது நெல் போன்ற தானியங்களை, எந்த தானியமாய் இருந்தாலும் அதை விவசாயம் செய்து அறுவடை செய்யும் போது நன்கு முற்றிய விதைகளை அவைகள் சேர்த்து வைக்கப்படும். அந்த முற்றாத பிஞ்சாய் இருக்கிறவைகள், அதாவது கோதுமையில் அந்த தோல் மட்டும் இருக்கும், உள்ளே கோதுமை இருக்காது, பிஞ்சான இப்பொழுதுதான் வளர்ந்து வருகிற சில பொருட்கள் இருக்கும், பதர் இருக்கும். அதை பதர், தாளடி என்று சொல்வார்கள். அதையெல்லாம் கர்த்தர் அழித்து போடுவார். கர்த்தருக்கு பிரியமில்லாத மனிதர்கள், பரிசுத்தம் தான் இங்கு சொல்லப்படுகிறது, பரிசுத்தம் இல்லாத மனிதர்கள் அழிக்கப்படுவார்கள். பதரை கற்பம் தெரித்து தாளடியை பெறுவீர்கள் என்றால் நீங்கள் பாவம் செய்து வாழ்ந்ததினால் பலனற்று போவீர்கள். விவசாய நிலங்களின் விளைச்சல்கள் பலனற்று போகும். எதிர்பார்த்த லாபம் இருக்காது, நஷ்டமடைந்து போவீர்கள் என்று பொருள். இன்னொரு விதத்தில் நாம் அதிக துன்பத்தை அனுபவிப்போம் என்பதும் பொருள். வாழ்க்கையில் கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறினால் அதுதான் நடக்கும். அக்கினியை போல் உங்கள் சுவாசமே உங்களை பட்சிக்கும். அக்கினி எப்படி நெருப்பு வந்து நம்மை பட்டால் அது அப்படியே எரித்து விடுமோ, எந்த பொருளையும் எரிக்கும், அது போல நம்முடைய சுவாசமே நம்மை பட்சித்து போடும். நம்முடைய மூச்சு காற்று நம்மை அழித்து போடும் என்றால், நம்முடைய ஜனங்கள், நமக்கு விருப்பமான செயல்கள், நமக்கு விருப்பமான காரியங்களை நம்மை அழித்து, ஜனங்கள் சுண்ணாம்பை போல நீற்றப்படுவார்கள். வெட்டப்பட்ட முட்செடிகளை போல தீயில் எரிக்கப்படுவார்கள். சுண்ணாம்பை தண்ணீரில் ஊற்றி வைக்கும் போது அது நீண்ட நேரம் ஆனால் அது கரைந்து வரும். அதை சுவற்றுக்கு சுண்ணாம்படிக்க பயன்படுத்துவார்கள். அது போல சுண்ணாம்பை கரைப்பது போல அது கரைக்கப்படும். நம்முடைய தன்மையை நாம் இழந்து, அதாவது சோர்ந்து போய் உடைந்து போய் இருக்கிற நிலை, அப்படிப்பட்ட நிலை வரும் என்று பொருள். சுண்ணாம்பை போல நீற்றப்படுவார்கள் என்றால் அதிக துன்பம் வரும் என்று சொல்லலாம். வெட்டப்பட்ட முட்செடிகளைப் போல் தீயில் எரிக்கப்படுவார்கள், அழிந்து போவார்கள் என்று பொருள். தன் நிலை அழிந்து வாழக்கூடிய நிலை வரும். இப்படி கர்த்தர் துன்மார்க்கருக்கு நியாயம் தீர்வார். நீதிமான்களை அவர் கைவிட மாட்டார். தம்முடைய ஜனங்களை அவர் பாதுகாத்துக் கொள்வார். இப்படியாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நாம் என்றும் யாருக்கும் தீமை செய்யாமலும், நமக்கு தீமை செய்தாலும் அவர்களுக்கும் நாம் நன்மையை செய்து வாழ்வோம். அதுதான் மன்னிக்கிற மனம். அப்பொழுது நாம் கர்த்தரிடத்தில் கிருபை பெறுவோம். அப்படிப்பட்ட செயல்களோடு இருக்கிற மன்னிக்கிற குணமுடையவர்களே கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோம். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 24ஆம். இந்த வேத பகுதியில் 1000 வருட அரசாட்சியை குறித்தும் சிறிதளவு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்டவர்கள் 1000 வருட அரசாட்சியில் கர்த்தருடன் வாழ்வார்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் 1000 வருட அரசாட்சியில் கர்த்தரோடு இருக்க வேண்டும். அப்படி என்றால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள், நம் வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிந்த பின்பு கர்த்தரோடு போய் சேரப்போகிறவர்கள் யார் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள், அப்படி என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும், எந்த அளவுக்கு மனம் திரும்ப வேண்டும், நம்முடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பரிசுத்த வாழ்க்கை என்றால் என்ன என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நித்திய ஜீவனில் கர்த்தரோடு போய் நாம் நிரந்தரமாய் வாழ முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தகுதிகள் என்னென்ன என்பதை குறித்து பார்ப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், தூரத்தில் இருக்கிறவர்களே நான் செய்கிறதை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது இஸ்ரவேலில் கர்த்தர் சொல்வதை போலவும், தூரத்தில் இருந்து என்றால் உலகம் முழுவதும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் நாம் கர்த்தருடைய செய்கைகளை கேட்க வேண்டுமா? அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பக்கத்திலிருந்து பார்க்க முடியாவிட்டாலும் கேள்விப்படுங்கள், கேளுங்கள், சற்று நான் என்ன செய்கிறேன் என்று கேளுங்கள் என்று சொல்கிறார்.
இஸ்ரவேல் தேசத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்க வேண்டும். சமீபத்தில் இருக்கிறவர்களே, என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருந்து பார்க்கிறவர்கள், அந்த பாக்கியம் கிடைத்தவர்கள், என்னுடைய பராக்கிரமத்தை பார்த்தே தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதன் பொருள். சீயோனில் உள்ள பாவிகள் நடுங்குகிறார்கள். கர்த்தருடைய ஜனமாய் இருக்க வேண்டியவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள். அப்படி என்றால் இந்த காலத்திற்கு பொதுவாய் சொல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்தவர்கள், இஸ்ரவேலர்கள், யூதர்கள், இவர்களில் யாராயிருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டு பாவம் செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் திகைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனம் என்று யூதர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்கிறோம், இஸ்ரவேலர் சொல்லிக் கொள்கிறோம். இப்படி நாம் சொல்லிக் கொண்டாலும் நாம் என்ன செய்கிறோம்? பாவம் செய்கிறோம். அப்படி செய்கிறவர்கள் திகைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பாவம் செய்யவே கூடாது. நம்மிடத்தில் பாவமே இருக்கக்கூடாது. அப்படி வாழ முடியுமா என்றால் கண்டிப்பாக வாழ முடியும். பாவத்தை நாம் வெறுத்து விட்டாலே நாம் பாவிகள் இல்லை. அதை முதலில் தெரிந்து கொள்வோம். நம்முடைய செயல்களில் மாம்சத்தின் சிறிய பாவங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் பாவத்தை வெறுத்து விட்டாலே நாம் பாவிகள் என்ற பெயர் நமக்கு கிடையாது. பரிசுத்தவான்கள் ஆகிறோம் ஆவியின்படி. ஆனால் ஆத்துமாவில் பாவ சுபாவங்கள் இருக்கும். அது நம் வாழ்நாள் முழுவதும் அது செயல்படும். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மனம் திரும்ப வேண்டும். வேத வசனங்கள் நம் ஆத்துமாவில் இருக்கிற அந்த பாவ சுபாவங்களை அகற்றி போடும். ஆனால் நம்முடைய விருப்பம் எப்பொழுதும் பாவத்தை விரும்பவே கூடாது. அந்த மனநிலை நாம் எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும். அதுவே பரிசுத்தவான்கள் என்ற மனநிலை. நாம் பரிசுத்தத்தை மட்டும்தான் நான் செய்வேன், பாவம் செய்ய மாட்டேன் என்று எடுக்கிற முடிவு இருக்கிறது இல்லையா? இப்படி முடிவெடுத்தவர்கள் எல்லோரும் தங்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம், தவறில்லை. ஆத்துமா பரிசுத்தம் அடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போகும் அளவுக்கு பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால் அது நம்முடைய செயல் அல்ல, கர்த்தருடைய செயல். கர்த்தர் நம்மை பலப்படுத்தும் பொழுது, வார்த்தையினால் நம்மை கழுவும் போது, நாமும் கர்த்தருக்கு ஒத்துழைத்து கர்த்தருக்கூட செயல்பட வேண்டும். நம்முடைய பங்கும் அதில் இருக்கிறது. நாம் பரிசுத்தத்தின் மேல் விருப்பம் வைக்க வேண்டும். கர்த்தருடைய கரங்களை பிடித்துக் கொண்டு அவர் வழியில் நடக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது பரிசுத்தம் நமக்குள் பரிசுத்தவான்களாய் முழுமையாக்கப்படுவோம். பாவத்தின் மேல் விருப்பம் வைத்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்காமல் பாவத்தின் மேல் விருப்பம் வைக்கிறவர்கள் திகைப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தொந்தரவே பண்ண மாட்டார், போங்கள் என்று விட்டு விடுவார். அவர்களை பரிசுத்தமாக்கும் வேலைக்கு கர்த்தர் போக மாட்டார். பரிசுத்தத்தின் மேல் விருப்பம் இருப்பவர்களே பரிசுத்தமாக்கப்படுவார்கள். பாவத்தை விரும்பி கொண்டிருந்தால் பொல்லாதவன் தான் வந்து அவர்களை வழி நடத்துவான். மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. நான் கிறிஸ்தவன், நான் ஊழியக்காரன், நான் மிகப்பெரிய போதகர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு மாய்மாலம் பண்ணி கொண்டு இருந்தால், ஊரை ஏமாற்றி பிறரை ஏமாற்றி மாய்மாலம் செய்து கொண்டு அழகான வர்ணனையான பேச்சுகள், அலங்காரமான வசனங்கள், இப்படி 4 வசனங்களை சொல்லிக் கொண்டு வெளிவேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா ஊழியர்கள், போதகர்கள் என்று சொல்லிக்கொண்டு. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் மாயக்காரர் என்று சொல்லுகிறார். மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. அவர்களுக்கு பயம் வரும். ஏனென்றால் கர்த்தர் வந்து விட்டால் இவரை தங்களை பற்றி அவர்களுக்கு தெரியும் அல்லவா? அவங்க பாவம் செய்வதனால் பயம் உண்டாகும். பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மை தரித்திருப்பவன் யார்? கர்த்தர் பட்சிக்கும் அக்கினியா இருக்கிறார். பிதாவாகிய தேவன், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அவருக்கு முன்பாக நின்று நிலைத்திருப்பவன் யார்? யாரால் அவரால் பரிசுத்தத்தை நாம் ஈடு கொடுத்து நிற்க முடியாது. ஒருவரால முடியாது. மனிதர்களால் முடியாத காரியம். கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆனால் பாவத்தோடு நிற்க முடியாது. நாம் பாவிகளாய் இருந்தால் நிற்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றிருக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவரின் பலத்தினால் பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்தால் நம்மால் பிதாவாகிய தேவனோடு இருக்க முடியும், நம் ஆண்டவரோடு இருக்க முடியும். ஏனென்றால் அவருடைய ஆவியானவர் நமக்குள் இருப்பதினால் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். சரி, அது எப்படி இருப்பது? நாம் எப்படி இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பார்? நாமும் ஆண்டவரோடு கூட இருக்க முடியும். அதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. கர்த்தர் இப்படிப்பட்டவர்கள் தான் என்னிடத்தில் இருக்க முடியும் என்று சொல்லி இருக்கிறார். அதையும் விளக்கமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பார்ப்போமா? நீதியாய் நடந்து, நம் வாழ்க்கை முழுவதும் எல்லா காரியத்திலும் நீதியாய் நடக்க வேண்டும்.
எது நீதியோ அதை செய்ய வேண்டும். வேத வசனங்கள் முழுவதையும், பைபிள் முழுவதையும் வருடத்தில் ஒரு முறையாவது படிக்க வேண்டும் முழுமையா. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை தொடர்ந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படித்தால் கூட ஒரு வருடத்தில் ஒரு முறை படிக்கலாம். அப்படி ஒவ்வொரு முறையும் படித்து கொண்டு வரும் பொழுது நாம் நீதியை கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வித பரிமாணங்களில் நீதியை கற்றுக்கொள்வோம். அப்படி நீதியை கற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து வாழ்ந்தால் பரலோகம் செல்லலாம். சரி, நீதியை கற்றுக்கொள்ளும்படி நீதியை கற்றுக்கொண்டு செம்மையானவைகளை பேச வேண்டும். கற்றுக்கொள்வது நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும். நடப்பது எப்படி? வாழ்க்கை நடத்துவது எப்படி? நீதியாய் நடக்க வேண்டும். முதல் காரியம். இரண்டாவது, செம்மையானவைகளை பேசி நம் பேச்சு நல்லவைகளை பேச வேண்டும். செம்மையானவைகள் என்றால் செழிப்பானவைகள் என்று பொருள். அப்படி என்றால் பரிசுத்தத்தை பேச வேண்டும். நீதி நியாயத்தை பேச வேண்டும். எதிலும் நம் வார்த்தையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களா இருக்க வேண்டும். வீண் பேச்சு இருக்கக்கூடாது. புறங்கூறுதல் இருக்கக்கூடாது. பொய் இருக்கக்கூடாது. வஞ்சக பேச்சு இருக்கக்கூடாது. இதெல்லாம் எதுவும் இல்லாமல் நம் வாய் செம்மையானவைகளை பேச வேண்டும். புறங்கூறுதல் இருக்கக்கூடாது. பிறரை குற்றப்படுத்தக் கூடாது. அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பொய், பித்தலாட்டம், எந்த தவறான காரியங்களும் இருக்கக்கூடாது. நம் வாயின் வார்த்தைகள் நீதியையும் நேர்மையும் வேத வசனத்தை உச்சரிக்கக்கூடிய வாய்களா இருக்க வேண்டும். அப்படி நாம் பேசினால் நாம் பரிசுத்தம் அடைவோம். நீதியாய் நடக்க வேண்டும். செம்மையானதை பேச வேண்டும். கர்த்தருடைய வசனங்களையே பேச வேண்டும். வேற எதையும் பேசக்கூடாது. அப்படி என்றால் எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும், சாதாரணமாக சாப்பிடுவது என்றால் கூட கர்த்தர் எப்படி நம்மை சாப்பிட சொல்லி இருக்கிறாரோ அந்த வசனத்தை தான் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஆடம்பர உணவு, உணவு பொருட்களின் மேல் இச்சை இப்படி இருக்கக்கூடாது. கிடைத்த உணவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தி சாப்பிட வேண்டும். ஒரு உணவு இருந்தால் போதுமானது. விதவிதமாக பல உணவுகளை சாப்பிடக்கூடாது, விரும்பக்கூடாது. ஆடம்பர உணவுகள் தேவையில்லை. இப்படியெல்லாம் கடைபிடித்தால் நம் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் பெற முடியும். அதற்கு மேலாக நம்முடைய நேரம் உணவுப் பொருள் சமைப்பதிலும் சாப்பிடுவதிலும் நம் வாழ்நாள் முழுவதும் போய்விடும். அப்படி இல்லாமல் ஒரு உணவை சமைத்து சாப்பிடும் போது நமக்கு அதிக நேரம் மிச்சமாகும். அதிக நேரம் வேலை செய்வதை விட்டுவிட்டு அதிக நேரம் வேதம் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், கர்த்தரை தேடலாம். அதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். சாப்பிடுவதும் தூங்குவதும் நம்முடைய அன்றாட காரியங்களிலேயே நம் வாழ்க்கையை விரயமாக்க கூடாது, வீணாக்க கூடாது. விலையேற பெற்ற மனித வாழ்க்கையை நாம் அற்பமாக சாப்பிடுவதற்காக, வாய்க்கு ருசியா சாப்பிடுவதற்காக பலவித உணவுகளை சமைத்து, சாதாரண விஷயம்தான் சமையல் என்று நினைக்க கூடாது. பலவித உணவுகளை சமைக்கிறோம். பலவித பாத்திரங்கள், அதிகமான வேலைகள் செய்யறோம். எல்லாவற்றையும் செய்து முடித்தால் காலையிலிருந்து மாலை வரைக்கும் சரியா இருக்கும். பின்பு நாம் அதிகம் சாப்பிடுவதினாலும் அதிகம் வேலை செய்வதனாலும் சோர்ந்து போய் விடுவோம். அதன் பின்பு இதற்கே நம் வேலை, நம் பலன் எல்லாவற்றையும் செலவழித்தால் அதன் பின்பு நாம் சோர்ந்து போய் தூங்கி விடுவோம். நம்மால் வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் முடியாது. முதலில் எளிமையான ஒரு சமையல், 1-2 சமையலை சமைத்து சாப்பிட்டு நேரத்தை மிச்சப்படுத்த பழக வேண்டும். அது சிறந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சமையல், சுலபமான நேரம் அதிகம் வீணாக்காத சமையலை செய்து அழகாக சாப்பிட்டு அதிக நேரத்தை வாழ்நாளில் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கழிக்கலாம். அதிக நேரத்தை வீட்டு வேலைகள் செய்வதை விட்டுவிட்டு இப்படி செய்யலாம். பெண்கள், ஆண்களும் கூட செல்போனில் கேம் விளையாடுவது, மற்ற காரியங்களை பார்ப்பது, அதில் அதிக நேரத்தை செலுத்தாமல் கர்த்தருக்கேற்ற வேலைக்கு செல்கிறோம். வேலை செய்தாலும் அதிக நேரத்தை கர்த்தரோடு மன வாஞ்சை வந்து விட்டால் எதையும் நம்மால் செய்ய முடியும். கர்த்தரை நேசித்து அவர் வசனங்களை கற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டும், விருப்பம் வர வேண்டும் நம் மனதில். இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்க வேண்டும். நீதியாய் நடக்க வேண்டும். செம்மையானவைகளை பேச வேண்டும். நல்ல காரியங்களை பேச வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். அடுத்தது, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, பிறருக்கு துன்பம் விளைவித்து, பிறரை துன்பப்படுத்தி அதனால் நமக்கு ஒரு லாபம் கிடைக்கிறது என்றால் அதை வெறுத்து விட வேண்டும். அப்படிப்பட்ட காரியம் நமக்கு வேண்டாம். அவர்கள் துன்பப்படுத்தி அவர்களுடைய துன்பத்தில் நான் இன்பம் காணக்கூடாது, அது எனக்கு வேண்டாம் என்று விலகிவிட வேண்டும். பரிதானத்தின் மேல் விருப்பம் வைக்கக்கூடாது. லஞ்சம் வாங்குவதில் விருப்பம் வைக்கக்கூடாது. லஞ்சம் வாங்கக்கூடாது. அதை விரும்ப கூட கூடாது. மனதாலும் நினைக்க கூடாது. லஞ்சம் வாங்க வேண்டும் என்ற நினைவுகள் கூட நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி நம் இருதயத்தை சுத்திகரித்து காத்துக்கொள்ள வேண்டும்.
ரத்தம் சிந்துவதற்கு ஏற்றபடி சொல்லப்படும் ஆலோசனைகளை காதில் கூட கேட்கக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கு நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், என்ன நினைக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் கர்த்தர் இங்கு சொல்லி இருக்கிறார். பரிதானம் வாங்காதபடிக்கும், பிறருக்கு துன்பம் வர வைத்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்க நினைக்காதபடிக்கும் நம் கைகளை உதறிவிட வேண்டும். கைகளில் சுத்தம், அதாவது நீதியாய் நடப்பது கால்களில் சுத்தம். பொய் பேசாமல், புறங்கூறாமல், பிறரை குற்றப்படுத்தாமல், வஞ்சக பேச்சு பேசாமல், நல்ல வார்த்தைகளை பேசுவது, உண்மையை பேசுவது, சத்தியத்தை சொல்வது வாயின் சுத்தம், பரிசுத்தம். அடுத்தது லஞ்சம் வாங்காமல், பிறருக்கு துன்பம் வரவழைத்து அதனால் லாபம் சம்பாதிக்காமல் இருப்பது கைகளின் சுத்தம். ரத்தம் சிந்துவதற்காக, அதாவது பிறரை கொன்று போடுவோம், பிறர் மனதை நோகடிப்போம் என்று யாராவது சொன்னால், பிறரை வேதனைப்படுத்தும் வார்த்தைகளோ, பிறரை கொல்லும்படியாக, மனித உயிரை கொல்லும்படியாக யாராவது சொன்னால், அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நம் காது கேட்க கூடாது, அதை கேட்டு நடக்கக்கூடாது. அப்படி நம் காதுகளை காத்து கொள்ள வேண்டும். பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ காணாதபடிக்கு மூடிக்கொள்ள வேண்டும். தீமை நடக்கிறது என்றால் அதை பார்க்காமல் நம் கண்களை மறைத்துக் கொள்ள வேண்டும். அங்கு பாவம் நடக்கிறது, அவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்றால் அதை பார்க்காமல் விலகி வந்து விட வேண்டும். நேரில் மட்டுமல்ல, செல்போனில், லேப்டாப்பில், கம்ப்யூட்டரில் எதன் மூலமாக பாவம் இருந்தாலும் அதை பார்க்க கூடாது. பொல்லாப்பு என்றால் எல்லா பாவங்களும், கண்களை நிச்சயம், மாம்சத்தை நிச்சயம், ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது. இப்படி நம் கண்களையும் காத்து கொள்ள வேண்டும். இப்படி முழுமையாய் நாம் காத்து கொண்டால் 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறலாம், நித்திய ஜீவனில் நாம் வாழலாம் நிரந்தரமாய். கர்த்தரோடு கூட பட்சிக்கிற அக்னியாய் அவர் இருக்கிறார், அவரோடு கூட நம்மால் வாழ முடியும். இப்படிப்பட்ட மனிதர்கள், இப்படி நாம் பரிசுத்தமாய் நம் அவயவங்களை காத்து கொண்டால், கண், வாய், காது, கால், நம் கை, இப்படி எல்லாவற்றையும் நாம் பாதுகாத்து கொண்டால், இப்படியாக பரிசுத்தமாய் காத்து கொண்டால், அப்படிப்பட்ட மனிதன் உயர்ந்த ஸ்தலங்களில் வைக்கப்படுவான். உயர்ந்த இடத்தில் அந்த மனிதன் வாழ்வானாம். கர்த்தர் அந்த மனிதனை உயர்த்தி வைப்பார். உயர்ந்த ஸ்தானம் என்றால் மிகப்பெரிய பதவிகளில், தேசத்தை ஆளுகை செய்கிற மிகப்பெரிய பதவிகளில் அந்த மனிதனை கொண்டு போய் வைப்பார். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். கண்மலையின் அரண் என்று சொல்லும்போது, மிகப்பெரிய மலை அவனுக்கு பாதுகாப்பா இருந்தால் அந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கும். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கண்மலை. அவர் நமக்கு பாதுகாப்பாய் இருப்பார். அவரே பாதுகாப்பாய் இருந்தால் நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாது. கர்த்தரே நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பார் என்று கூறும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அவனுக்குரிய தேவைகள், அந்த அப்படிப்பட்ட பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்தால் நமக்கு ஒருபோதும் அப்பத்துக்கு குறைவு வராது, தண்ணீர் நிச்சயம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது நாம் பரிசுத்தமாய் இந்த வார்த்தைகளின்படி நம் கண், காது, மூக்கு, கால், வாய் எல்லாவற்றையும், கைகள் எல்லாவற்றையும் பாதுகாப்பாய் காத்து கொண்டால் என்ன நடக்கும்? கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். ஒரு நாளும் ஆகாரத்திற்கு பஞ்சம் வராது, தண்ணீர் நிச்சயமாய் கிடைக்கும். தண்ணீருக்கும் ஆகாரத்திற்கும் ஒரு குறைவும் வராது. அப்படி என்றால் பஞ்சம் வராது, நோய் நொடி வராது. கர்த்தரே நம் பாதுகாப்பாய் இருப்பார். நம்மை எல்லா நிலைகளிலும் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் என்று பொருள். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். அப்படி நாம் வாழும்போது இவ்வுலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும், ஒரு குறைவும் வராது. அதற்கு அடுத்தது மகிமை பொருந்தினவராய் நம் ராஜாவை நாம் காணலாம். நமது ஆண்டவராகிய ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் கண்களால் பார்க்க முடியும். அவருடைய மகிமை பொருந்தினவராய் அவர் வரும்பொழுது, மகிமையோடு ராஜாதி ராஜாவாய் அவர், ராஜ கிரீடம் தரித்தவராய் அவர் வரும்போது அவரை நாம் பார்க்க முடியும். உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோம் என்று பொருள். நித்திய ஜீவனை பெறுவோம், கர்த்தரை பார்ப்போம் என்று பொருள். தூரத்தில் உள்ள தேசங்களையும் பார்க்கும். இவ்வுலக வாழ்க்கையிலும் நாம் தூரத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் கர்த்தரை நாம் பார்ப்போம். அது மட்டுமல்ல, தூர தேசங்களுக்கும் நாம் போவோம் என்றும் பொருள். அடுத்த நாடுகளுக்கும் போக வேண்டிய நிலை வரும், போவோம். இதுவரை நாம் கண்ட துன்மார்க்கமான மனிதர்கள் எங்கே என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களை நாம் பார்க்க கூட முடியாது. நமக்கு எதிரியா இருந்து நம்மை துன்பப்படுத்தினார்கள் அல்லவா?
அவர்கள் நிலை என்ன? பழைய பயங்கரங்களை நம் மனம் நினைத்து பார்க்குமாம். ஐயோ அப்படி நடந்ததே, இப்படி நடந்ததே என்று நாம் நினைத்து பார்ப்போமாம். இப்பொழுது நன்றாக வந்துவிட்டோம், நல்ல நிலையில் நாம் இருப்போம். பழையதை நினைத்து பார்ப்போமாம். கணக்கன் எங்கே? தண்டல்காரன் எங்கே? கோபுரங்களை எண்ணினவன் எங்கே? பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து பாவியாய் வாழ்ந்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து நம்மை கொடுமைப்படுத்தினவர்கள் தீயவர்கள் எங்கே என்றே தெரியாது. நாம் யோசித்து பார்த்தால் அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஏற்கனவே நம்மை பயங்கரமாய் நம்மை நடத்தினவர்கள் அவர்கள் எங்கே என்றே தெரியாது. இருக்கும் இடம் தெரியாமல் போவார்கள். நமக்கு புரியாத பாஷைகளை பேசி, அப்படி என்றால் இந்த இடத்தில் இது பாஷை என்று சொல்லப்பட்டாலும் இதற்கு பாஷை என்று பொருள் அல்ல. பாவத்தின் பாஷை என்று புதிய ஒரு பாஷையை சொல்லலாம். அதாவது பரிசுத்தவான்கள், வேத கர்த்தருடைய பரிசுத்தமான பிள்ளைகள் நாம் வசனங்களை கை கொண்டு நீதி நியாயங்களை பற்றியே பேசுகிறோம், நீதியின் பாஷையை பேசி வருகிறோம். ஆனால் துன்மார்க்கருக்கென்று ஒரு பாஷை உண்டு. அவர்கள் எப்பொழுதும் பாவத்தையே பேசுவார்கள். பாவ பாஷை என்றே சொல்லலாம். எந்த மொழியில் இருந்தாலும் துன்மார்க்கத்தையே நினைத்து கொண்டு அதற்கேற்ற பாஷையில் பேசுவார்கள். இது ரெண்டுமே புரியாது. அவர்கள் பேசுவது நமக்கு புரியாது, நாம் பேசுவது அவர்களுக்கு புரியாது. நாம் நீதியாய் நியாயமாய் நடக்க வேண்டும், இந்த செயலுக்கு இதுதான் சரி என்று சொல்வோம். அவர்கள் நம்மை பைத்தியக்காரி என்று சொல்வார்கள். அவர்களுடைய வழியே வேறு, மொழியே வேறு என்பது போல. அறியாத மொழி ஒருவர் பேசினால் நமக்கு புரியாது அல்லவா? அதே போல நம் தாய்மொழியிலேயே அவர்கள் பேசினாலும் நமக்கு புரியாது, பாவிகள் பேசும் மொழி. ஏனென்றால் அவர்கள் பேச்சில் அவ்வளவு காரியங்கள் இருக்கும். நாம் நீதியின் பாதையில் நடப்போம், அதற்கேற்றபடியே நம் சிந்தனை இருக்கும். அவர்கள் பாவத்தின் பாதையில் நடப்பார்கள், பாவத்திற்கேற்ற சிந்தனையே இருக்கும். அவர்கள் பேசுவது நமக்கு புரியாது. அப்படிப்பட்டவர்கள் இருக்க மாட்டார்கள், அழிந்து போவார்கள் என்று பொருள். பாவத்தின் பாஷையை தான் இங்கு குறிக்கிறது. பாவ மனிதர்களின் எண்ணங்கள், அவர்களுடைய வழிகள், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய சிந்தனை, இதெல்லாம் ஒரு தனி பாஷை என்றே சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் அழிந்து போவார்கள். நம்முடைய பண்டிகைகளே ஆசரிக்கப்படும் நகரத்தை நோக்கி பார், எருசலேமை நோக்கி பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பண்டிகை ஆசரிப்புகள், கர்த்தருடைய 7 பண்டிகைகளும் அங்கு கொண்டாடப்படும். அந்த சியோன், சியோன் என்றால் எருசலேமை தான் குறிக்கிறது. அந்த சியோனை நோக்கி பார், அது அமைதியா இருக்கும், அமெரிக்கையா இருக்கும், பெயர்க்கப்படாத கூடாரமாய் மாறும். அதன் கூடார முளைகள் எடுக்கப்படுவதில்லை. அப்படி என்றால் அது நிரந்தரமாக்கப்படும். எருசலேம் நிரந்தரமாக்கப்படும் என்று சொல்லுகிறார். எருசலேம் நகரம் செழிப்பானதாக நிரந்தரமாய் இருக்கும். நிரந்தரமான அமைதி அங்கிருக்கும். எருசலேம் என்றால் எர்சலோ என்று பொருள். அதாவது சமாதானம் என்று பொருள். எப்பொழுதும் சமாதானம் என்று பொருள். அப்படி சமாதானமாய் இருக்க வேண்டிய தேசம் இப்பொழுது சமாதானம் இல்லை, எப்பொழுதும் இதுவரைக்கும் இருந்ததில்லை என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு சமாதானம் மட்டும்தான் இருந்திருக்கிறது. ஆனால் 1000 வருட அரசாட்சியில் தான் நிம்மதியான நிரந்தரமான சமாதானம் எருசலேம் நகரத்திற்கு கிடைக்கும். அந்த இடத்தை நோக்கி பார் என்றால் கர்த்தருடைய ஜனங்கள் அங்கு சேருவார்கள் என்று பொருள். நாம் எல்லோரும் எருசலேமுக்கு போவோம். இது ஒரு பொருள் என்றாலும் இன்னொரு பொருள் கர்த்தரோடு நாம் சேருவதையும் குறிக்கும். எருசலேமின் கயிறுகளில் ஒன்றும் பிடுங்கப்படுவதில்லை. அப்படி என்றால் எருசலேம் நகரம் நிரந்தரமாக நித்தியமாக அங்கு ஸ்தாபிக்கப்படும். நிரந்தரமாக நித்தியமாக ஸ்தாபிக்கப்படும். அதற்கு விரோதமாய் எழும்பி தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை என்று பொருள். 1000 வருட அரசாட்சியில் இப்படி நடக்க போகிறது. கர்த்தரே ராஜாதி ராஜாவாய் வந்து அரசாளுகை செய்வார். மகிமையுள்ள கர்த்தர் அங்கே மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள இடம் போல இருப்பார். கர்த்தரே அங்கிருப்பார். பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை உலகெங்கும் இருக்கும். ஆண்டவரே நமக்கு மத்தியில் வந்து அங்கு வாசம் செய்வார். எருசலேமில் 2ஆம் வருகையில் வந்து ஆண்டவர் ஆளுகை செய்வார். உலகெங்கையும் ஆளுகை செய்வார் முழுமையாக. எருசலேம் தான் தலைநகரமாய் இருக்கும், மகாநகரமாய். படகுகளும் கப்பல்களும் அங்கு வருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இதன் பொருள் கப்பலும் படகும் என்றால் வியாபாரத்திற்கு தான் இதை பயன்படுத்துவார்கள். அப்படிப்பட்டவர்கள் வியாபாரம் என்று சொல்லும் பொழுது பொல்லாதவனை வியாபாரி என்று வேதம் சொல்லும், குறிப்பிடப்படும் பல இடங்களில். அப்படி என்றால் கொள்ளையடிக்கிற கூட்டம், தீயவர்கள் அங்கு வரமாட்டார்கள் என்று பொருள். இன்னொரு காரியம், அங்கு வந்து படகு கப்பல் போக்குவரத்து, கடல் போக்குவரத்து நிறுத்தப்படலாம். கடல் மூலமாக வருவது இல்லாமல் அந்த காலத்தில் ஆதியிலே பாவம் வருவதற்கு முன்பு
பூமியில் எப்படி இருந்ததோ, ஆதாமும் ஏவாளும் எப்படி வாழ்ந்தார்களோ, அதாவது நினைத்த நேரத்தில் எந்த இடத்திற்கு வேண்டுமென்றாலும் நாம் மனதில் நினைப்பது போல நிஜத்தில் போய் நிற்கலாம். பரலோகத்தில் எப்படி தூதர்களும் கர்த்தரும் எப்படி நகர்ந்து போகிறார்கள், ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு போக முடியும். எந்த வாகனம் தேவையில்லை. அதுபோல நாம் அந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் நமக்கு கொடுக்கப்படும். அப்படியாக நடக்கும் என்றும் பொருள். இதை பல தீர்க்கதரிசிகள் பலவிதமான காரியங்கள் எதிர்காலத்தில் 1000 வருட அரசாட்சியில் நடப்பதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி நடக்கும் என்று கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது சத்தியம். கப்பலும் படகும் தேவையில்லை. எங்கு போக வேண்டும் என்றாலும் நாம் நினைத்த மாத்திரத்தில் அந்த இடத்தில் போய் இருக்க முடியும். அப்படிப்பட்ட வல்லமை கர்த்தருடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். இப்பொழுது முடியாது நம்மால். ஆனால் கர்த்தர் நமக்கு அந்த வல்லமையை கொடுக்கும் பொழுது முடியும். இப்பொழுதும் கூட கடைசி கால ஆபத்து காலத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்து பாதுகாப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலத்திலும் இப்பொழுதும் நாம் வாழ்கிற இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. கர்த்தர் நினைத்தால் நம்மை உடனே ஒரு தேசத்திற்கு நம் சரீரத்தோடு கூட, ஆவியில் மட்டுமல்ல, ஆவியில் பரலோகத்துக்கு எடுத்து போவார், வேறு இடங்களுக்கு எடுத்து போவார். அதெல்லாம் உண்மைதான். சரீரத்தோடும் அப்படி நம்மை கொண்டு போகவும் கொண்டு வந்து விடவும் செய்வார். இப்படியும் நடக்கிறது. இந்த காலத்திலும் இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தரோடு ஐக்கியமாய் வாழ்கிற தீர்க்கதரிசிகளுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் கிடைக்கிறது. தேவை ஏற்படும் பொழுது, நமக்கு ஒரு பாதுகாப்பு என்ற நிலை வரும்போது, பாதுகாக்கப்பட வேண்டிய நிலை வரும்போது, நமக்கு மிகுந்த துன்பம் நெருக்கம் காலங்கள் வந்தால், உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்தில் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் இருந்தாலும் அந்த காலத்தில் நமக்கும் இப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, கர்த்தர் நம்முடைய இரட்சகர். அவர் நம்மை பாதுகாப்பார். அவரே நமக்கு சகலமுமாய் இருக்கிறார். நியாயாதிபதி, 4 பதவிகள் கர்த்தருக்கு. அதாவது கர்த்தரோடு வாழும் நமக்கு 4 பதவிகளில் இருந்து கர்த்தர் நம்மை ஆளுகை செய்வார். நியாயாதிபதியாக இருப்பார், நியாய பிரமாணிகராக இருப்பார். நியாயாதிபதி என்றால் ஆளுகை செய்வார் நம்மை. நியாய பிரமாணிகர் என்றால் ஒரு கோர்ட் ஜட்ஜ் போல, நம்ம போதிக்கிற ஒரு போதகர் போல அப்படியும் இருப்பார். நமக்கு ராஜாவாய் அரசாளுவார், இரட்சகராய் பாதுகாவலராய் இருந்து பாதுகாப்பார். எல்லாமுமாய் இருந்து நம்மை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். 1000 வருட அரசாட்சியில் திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும். கால்களால் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் கூட கொள்ளையிட்டதை பங்கிடுவார்களாம். அவர்களால் போய் கொள்ளையிட முடியாது. ஆனால் அவர்களுக்கு கூட கொள்ளையிடும் பொருளை பங்கிடும் நிலை கிடைக்குமாம். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று பொருள். துன்மார்க்கரின் அழிவு அவ்வளவு பெரியதா இருக்கும் என்றும் சொல்லலாம். கர்த்தருடைய ஜனங்கள் அவர்களை கொள்ளையிடுவார்கள், துன்மார்க்கரை. இஸ்ரவேலர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டுக் கொண்டு வந்தது போல. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. நான் வியாதியோடு இருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்ல மாட்டார்கள், நகரத்தில் வசிக்கிறவர்கள். அப்படி என்றால் நோய்கள் இருக்காது. 1000 வருட அரசாட்சி, நோய் நொடி இல்லாத ஆளுகை இருக்கும். நோய்கள் இருக்காது. எந்த வியாதியும் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை 1000 வருட அரசாட்சியில் இருக்கும் என்று பொருள். அங்கு வாழும் ஜனங்களின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். மனிதர்களாய் பிறந்தவர்கள் எல்லோரிடத்திலும் பாவம் இருக்கிறது, அக்கிரமம் இருக்கிறது. ஆனால் கர்த்தரால் நீதிமானாக்கப்படுகிறோம். கர்த்தர் நம்மை மன்னித்துதான் நீதிமானாக்குகிறார், நித்திய ஜீவனில் சேர்த்துக் கொள்கிறார். 1000 வருட அரசாட்சி, கர்த்தருடைய வருகையின் போது ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்களும் பூமியில் இருப்பார்கள் அல்லவா. அவர்கள் பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்வார், அவர்களை ஆளுகை செய்வார், அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சி இப்படி இருக்கும். அதற்கு போவதற்கான தகுதி என்ன என்பதை கற்றுக்கொண்டோம். அதை பின்பற்றுவோம். நம் கைகளால் லஞ்சம் வாங்காமல், பிறருக்கு துன்பம் வரவழைத்து அதன் மூலம் லாபம் சம்பாதிக்க நினைக்காமல் நம் கைகளை காத்துக் கொள்வோம். எந்த பொல்லாப்பையும் எந்த தீமையையும் பார்க்காதபடிக்கு, பாவத்தை பார்க்காதபடிக்கு நம் கண்களை காத்துக் கொள்வோம். போய் வஞ்சக பேச்சு, குற்றம் சொல்லுதல், பிறரை மயக்கும்படி பேசுவது, தந்திரமான பேச்சுகள், புறங்கூறுதல், அவதூறு சொல்லுதல், இப்படிப்பட்ட பேச்சுகள் இல்லாதபடிக்கு நம் வாயை காத்துக் கொள்வோம். பிறருக்கு தீங்கு செய்வதற்கு, பிறரை கொல்வதற்கு அல்லது பிறர் மனதை காயப்படுத்துவதற்காக
மற்றவர்கள் சொல்லும் ஆலோசனைகளை கேட்காதபடிக்கு நம் காதுகளை பாதுகாத்துக் கொள்வோம். அப்படிப்பட்டவர்களோடு சேரக்கூடாது. நீதியாய் நடப்போம். அக்கிரமம் அநியாயம் செய்வதற்கு நம் கால்கள் எந்த பாவம் செய்வதற்கும் போகாதபடிக்கு நம் கால்களை காத்துக் கொள்வோம். இப்படியாக நம்மை நாம் காப்பாற்றிக் கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேரவும் 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறவும் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்று நிரந்தரமாய் கர்த்தரோடு வாழவும் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிற அவரோடு கூட வாழ்வதற்கு தகுதி பெறும்படியாக இப்படியாக மனம் திரும்புவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.